சென்னையில் முதல் முறையாக தனியார் சிற்றுந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் உட்புறங்களை நகருடன் இணைக்கும் விதமாக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 11 வழித்தடங்களில் சிற்றுந்துகள் இயக்கப்படுகின்றன. மொத்தமாக 72 வழித்தடங்களில் சிற்றுந்துகள் இயக்கப்பட உள்ளன. சிற்றுந்துகளுக்கான கட்டணம் ரூபாய் 4 முதல் ரூபாய் 10 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் பள்ளிகள், மருத்துவமனைகள், சந்தைகள் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு இணைப்பு வசதி வழங்கப்பட உள்ளது. சென்னையைப் போலவே திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டை வழங்குவது தொடர்பாக தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. எம்இஸ் செயலில் உள்ள மாணவர்கள் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களால் சரிபார்க்கப்பட்ட பின்னரே மாணவர்களுக்கு பேருந்து பயண அட்டை வழங்க இயலும். இதனையடுத்து மாணவர்கள் தற்போது பயிலும் வகுப்பு, புகைப்படம் உள்ளிட்ட விவரங்களை சரிபார்த்து திருத்தங்கள் இருப்பின் அவற்றை தலைமை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவும், அதன் விவர அறிக்கையை மாவட்ட வாரியாக தொகுத்து இயக்குநரகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி திறக்கப்பட்டு 2 வாரங்களான நிலையில் இதுவரை இலவச பேருந்து பயண அட்டை வழங்கப்படாத நிலையில் தற்போது இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. 2026 கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு பிறகு 5 அமைச்சர்களை நாம் வைத்திருக்க வேண்டும் என குறிப்பிட்டார். நாம் வருகின்ற தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். நமக்கு ஒரு 5-6 அமைச்சர்கள் நமக்கு இருக்கணும். ஏன் நான் கேட்கிறேன்னா நம்ம ஆட்சி அதிகாரம் நமக்கு இருந்தா அப்பதான் நமக்கு நம்ம இடஒதுக்கீடு, ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எல்லாம் நம்ம சொன்னா கேட்பான். இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கணும், உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கணும். சென்னையில் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 840 ரூபாய் விலை குறைந்திருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 105 ரூபாய் விலை குறைந்து 9200 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 840 ரூபாய் விலை இறங்கி 73600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றம் இல்லாமல் ஒரு கிராம் 120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னதாக கடந்த 14ஆம் தேதி தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 74560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 3 நாட்களில் சவரனுக்கு சுமார் 1000 ரூபாய் விலை குறைந்துள்ளது கவனம் பெறுகிறது. இந்திய பங்குச்சந்தைகள் சிறிய இறக்கத்துடன் வர்த்தகமாகின்றன. காலை 10:30 மணி வாக்கில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 222 புள்ளிகள் குறைந்து 81574 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 74 புள்ளிகள் இறங்கி 24872 புள்ளிகளிலும் வர்த்தகமாகின. இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் தொடரும் நிலையில் முதலீட்டாளர்கள் கவனமுடன் அவ்வப்போது லாபத்தை பதிவு செய்து வருவதே சந்தைகள் இறங்க காரணமாக கூறப்படுகின்றன. நேற்று பங்குச்சந்தைகள் உயர்ந்திருந்த போதிலும் அந்நிய முதலீட்டாளர்கள் 2539 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்பனை செய்திருந்ததாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கனடாவுக்கு சென்றுள்ளார். 2015க்கு பிறகு கனடாவிற்கான மோடியின் முதல் பயணம் இது. G7 உச்சி மாநாட்டில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட உலகின் முன்னணி நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா G7 உறுப்பினராக இல்லாவிட்டாலும் பிரதமர் மோடிக்கு 2019 முதல் தொடர்ச்சியாக G7 உச்சி மாநாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. இது உலக அரங்கில் இந்தியா வளர்ந்து வருவதை பிரதிபலிக்கிறது. கனடாவுக்கான ஒருநாள் பயணத்தில் பிரதமர் மோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்க உள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு மோடி உலக நாடுகளின் தலைவர்களை ஒரே இடத்தில் சந்திக்கப் போவதும் முக்கியத்துவம் பெறுகிறது. கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் 2023இல் கொல்லப்பட்டதில் அன்றைய கனடா பிரதமர் இந்தியாவை தொடர்பு படுத்தினார். இதனால் இந்தியா, கனடா இடையேயான ராஜதந்திர உறவுகள் மோசமடைந்தன. கனடாவின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள கார்னி இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த விரும்புவதாக தெரிகிறது. இந்த சர்ச்சைக்கு பிறகு கனடாவுக்கு முதல் முறையாக மோடி பயணம் மேற்கொண்டிருப்பது உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளது. சென்னை மாநகராட்சி பேருந்து நிறுத்தங்களில் வெளிச்சம் குறைவாக இருப்பதால் பயணிகளின் சிரமத்தை போக்க அனைத்து நிறுத்தங்களிலும் LED விளக்குகள் பொருத்தப்பட உள்ளன. இத்திட்டத்திற்காக 3,16,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டு 614க்கும் மேற்பட்ட இடங்களில் விளக்குகள் பொருத்தும் பணிகள் முடிந்துள்ளதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜூலை மாத இறுதிக்குள் 353 பேருந்து நிறுத்தங்களில் மின் விளக்குகள் அமைக்கும் பணிகள் நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி முதற்கட்டமாக 70 பேருந்து நிறுத்தங்களில் ஸ்மார்ட் கேமராக்கள் சோதனை முயற்சியாக பொருத்தப்பட உள்ளதாகவும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.